कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद नमो महावदान्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरद्विषे नमः भीमाधीरनिवासाय पंढरीपुरवासिने पाण्डुरङ्गप्रकाशाय विठ्ठलाय नमो नमः विठ्ठलाय नमो नमः विठ्ठलाय नमो नमः हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल। जय जय राम कृष्ण हरि 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 माऊली तुकाराम 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 ज्ञानोबा माऊली 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 तुकाराम तुकाराम माऊली तुकाराम तुकाराम ज्ञानोबा माऊली तुकाराम
तुकाराम तुकाराम ज्ञानोबा माऊली तुकाराम तुकाराम ज्ञानोबा माऊली तुकाराम तुकाराम ज्ञानोबा माऊली तुकाराम तुकाराम बोला पुंडलीक वरते हारी विठ्ठले ज्ञानदेव तुकाराम महाराज की जय। चेतो दर्पण मार्जनम भवमहादावाग्नि निर्वापनम श्रेय कैरव चंद्रिका वितरणम विद्या वधु जीवनम आनंदांबुधिवर्धनम प्रतिपदम पूर्णामृत स्वाधनम सर्वात्म स्नपनम परम विजयते श्री कृष्ण संकीर्तनम। சிக்ஷாஷ்டகத்துல இந்த அற்புதமான இந்த ஸ்லோகம் சொல்றது, தேகத்தை சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம நிறைய ஸ்நான பானங்கள் எல்லாம் செய்யறது உண்டு. ஆனா இந்த மனசை சுத்தம் பண்றதுக்குன்னு ஒரு வழி இருக்குப்பா. இந்த மனசை சுத்தம் பண்ற வழி என்னன்னு தெரியுமா? இந்த மனசை சுத்தம் பண்ற வழி ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் இந்த எரியிற சம்சார தீய அணைக்கும். ஆனா அணைக்கிற இந்த கிருஷ்ண சங்கீர்த்தனம் எப்படி உன்னை அடையிறது அப்படின்னா சொல்றார், ஸ்ரேய கைரவ சந்திரிகா வித்தரணம். குளிர்ச்சியான ஒரு நிலவினுடைய கிரணங்கள் எங்கேயாவது எரியிற கொழுந்து விட்டு எரியிற நெருப்ப அணைக்குமா? கொழுந்து விட்டு எரியிற நெருப்ப சந்திர கிரணங்கள் போய் அணைக்குமா? என்ன அணைக்கும்? அணைக்குமா? ஏன் ஏன் எரியிற நெருப்ப சந்திர கிரணங்கள் அணைப்பா? ஏன் இல்ல அது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா அனைக்கும் சாத்தியம். அதற்கு ஒரு உவமைய சொல்றார். எப்படி சொல்றார் அப்படின்னா, பெருசா எரியிற நெருப்புக்கு அணைக்கக்கூடிய வஸ்துவானது அந்த நெருப்பை விட ஜாஸ்தியான பவர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. அது அவசியமே இல்ல. தன்மையில ஒத்திருந்தா போதும். தன்மையில ஒத்திருந்தா போதும். அதனால எரியக்கூடிய இந்த பவசாகரமான சம்சார கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு உபாயம் என்ன? ஸ்ரீ கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம். லோகத்துல எவ்வளவோ சம்பிரதாயங்கள் உண்டு. ஒவ்வொரு சம்பிரதாயத்திலிருந்தும் ஒவ்வொரு மகான்கள் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களையும் உத்தாரணம் பண்றதுக்காக ஒரு காலகட்டத்தில் வருவது உண்டு. ஆதிசங்கர பகவத் பாதால் 32 வயசு வரைக்கும் இந்த லோகத்துல எழுந்தருளி இருந்து எவ்வளவோ கைங்கரியங்கள் செஞ்சு இந்த பிரம்மவாதத்தை நிலைநாட்டினார். அவர் 32 வருஷம் இருந்து செஞ்ச விஷயத்த வெறும் 21 வருஷத்துல முடிச்சுட்டு போயிட்டார் ஞானேஸ்வர் மகாராஜ். இப்ப மகாராஷ்டிரத்துல ஆலந்தியில இருந்து இந்த ஹரிக்கத்தைய நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆலந்தியிலிருந்து இந்த ஹரிக்கத்தைய சொல்லக்கூடிய பாக்கியமும் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆலந்தி மகாஷேத்திரமானது ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படின்ற ஒரு பொக்கிஷமான ஒரு வஸ்துன்னு சொல்லிட முடியாது. பொக்கிஷம். இது நாம பொக்கிஷம். இந்த நாம பொக்கிஷம் என்றைக்கு இந்த லோகத்துல விதையா ஊன்றப்பட்டதோ அதுல இருந்து இந்த லோகத்துல எல்லா திசைகள்லையும் எல்லா மக்களும் எங்க பார்த்தாலும் ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரின்னு நாம சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஆலந்தியில ஞானேஸ்வர் மகாராஜுடைய திருவதாரத்துக்கு அப்புறம்தான் மகாபிரபு வராரு. அப்புறமேல் தான் துக்காராம் மகாராஜ். இதற்கு இடைப்பட்ட காலத்துல ஏகநாத் மகாராஜ் இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்போ கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்துக்கு உண்மையிலேயே ஒரு விதை யாரு அப்படின்னா ஞானேஸ்வர் மகாராஜ். ஞானேஸ்வர் மகாராஜின்னு சொல்லும் பொழுது பல பேர் அபிப்பிராய பேதத்தை காட்டுறது உண்டு. இவர் இந்த சித்தாந்தமாச்சு அந்த சித்தாந்தமாச்சு அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே ஞானேஸ்வர் மகாராஜுடைய அபங்கங்களை எல்லாம் சேவிக்கும் பொழுது அவர் எந்த தத்துவமோ எந்த மதமோ எந்த சித்தாந்தமோ கிடையாது. அவர் பண்ணினது ஒரே சித்தாந்தம், நாம சித்தாந்தம், ஸ்ரீ கிருஷ்ணநாம சித்தாந்தம்.
அந்த கிருஷ்ணநாமத்தை தவிர்த்து லோகத்துல எதுவும் கிடையாதுடா. நீ உஜ்ஜீவன் அடையறதுக்கு எதுவும் கிடையாது. தேடி தேடி போய் நேரத்தை வீணாக்காத. நீ தேடி தேடி போய் நேரத்தை வீணாக்கி என்ன பிரயோஜனம்? பெரிய வித்வத்தெல்லாம் நீ பாண்டித்யமாகி இதுல நான் உயர்ந்து நிக்கிறேன்னு காட்டுறதுக்கா? இல்ல என்ன ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் கோடி பேர் என்ன பார்க்கிறா, என்ன பின்பற்றுறான்னு உனக்கு ஒரு டம்பம் உருவாகுறதுக்கா? இதெல்லாம் உருவாகி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நீ இருக்கும் பொழுது உன் வீட்டு கதவை மரணம் தட்டாதுன்றது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்படியே ரோட்ல எங்கேயாவது போகும் பொழுது ஒரு நாயோ இல்ல ஒரு சின்ன காக்காவோ ஏதாவது ஒன்று அடிபட்டு அப்படியே கிடக்கு. அப்படியே அடிபட்டு கிடக்கும் பொழுது அது உயிர் போயிடுச்சு. இந்த ஜீவன் திரும்பியும் இந்த உடலுக்குள்ள சஞ்சரிச்சு பழைய மாதிரி வாழ முடியுமா, பழைய மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்டா கேள்விக்குறி. இருக்க முடியாது இல்லையா? இந்த உடம்புக்குள்ள ஜீவன் வர்றதும் இந்த உடம்புல இருந்து ஜீவன் போறதும் நம்ம கையில கிடையாது. அது நம்ம கையில கிடையாது. இன்னைக்கு எவ்வளவோ பெரிய பெரிய சிகிச்சைகள் எல்லாம் கூட வந்துருச்சு. நவீன சிகிச்சை மூலமா எல்லாம் கூட நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிறா. அப்படி இருக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை செய்யக்கூடிய அந்த மருத்துவர்களால கூட முயற்சி தான் பண்ணி பார்க்கறான். அதுல ஒரு 4 குழந்தையோ 5 குழந்தையோ தங்குறது. அந்த 5ல ஒரு 2-3 வைட்டலா இருக்கு, மித்ததெல்லாம் நான் வைட்டல் அப்படின்னு சொல்லிடுறான். ஏதோ ட்ரீட்மெண்ட்னு சொல்றாளே. கடைசியில ஏதோ ஒரு குழந்தை அந்த பீஜம் போய் நிக்கிறது. அப்படின்னா நீ என்ன முயற்சி பண்ணாலும் உயிர் வர்றதும் உயிர் போறதும் பகவானுடைய கையில தான் இருக்கு. அந்த ஃபார்முலாவை இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. அந்த ஃபார்முலாவை இது வரைக்கும் யாரும் செஞ்சு வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்றதும் ஹிஸ்டரியில கிடையாது. அப்போ பகவானுடைய திருவடியை அடையறதுக்கு பகவானுடைய நாமம் தான் ஒரு ஜீவனுக்கு கதியே தவிர்த்து வேற எந்த விதமான உபாயத்தை தேடி போனாலும் அது நம்மளுக்கு மீண்டும் கொண்டு வந்து என்ன பண்ணிடும்னா ஏற்கனவே இருந்த நிலைமையில விட்டுட்டோம். இன்னும் சொல்ல போனா அதை விட மோசமான நிலைமையில கொண்டு போய் விட்டுடும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆலந்தியில கடந்த ஒரு வாரமா பேய் மழை, பொரட்டுன்னு மழை பொரட்டுறது. இந்திரயாணி வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது. நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு நம்ம ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி பார்ப்போம். அந்த கோவில் எப்படி இருக்கு, அந்த கோவில கிளைமேட் எப்படி இருக்கு, தங்கறதுக்கு வசதியா இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஆனா இங்க ஆலந்தியில மகாராஷ்டிரத்துல வந்து பார்க்கணும். இங்க வந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இப்ப அடியன் சமீபமா இருக்க கோவில்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தான் அடியனுடைய ஜாக. இங்க இருந்து பார்க்கும் பொழுது லட்ச 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 மக்கள் நேத்து பிறந்த குழந்தை மாதிரி இருக்கு. அந்த கை குழந்தை தூக்கிட்டு ஒரு அம்மா நடக்கிறான். ஏதோ காசு பணம் இல்லாதவ தான் நடக்கிறான்னு இல்லை, எல்லாரும் நடக்கிறான். எங்க நடக்கிறான்? யாரை நோக்கி நடக்கிறானா? அங்க ஒரு பிரபு இடுப்புல கை வச்சுட்டு நிக்கிறாராம் பண்டரிபுரத்துல. ஆலந்தியில இருந்து தெற்கு நோக்கி அப்படி கீழே நடந்து போறா. இந்த பாண்டுரங்கன் எப்படி நிற்கிறான் அப்படின்னா காந்த மாட்டம் நிற்கிறானா. அவனே ரமா காந்தன் தானே. அவன் ரமா காந்தனா இருக்கிறதுனாலயோ என்னவோ எல்லா பக்தர்களும் பாண்டுரங்கனை நோக்கி ஒரே ஓட்டமா ஓடி போறான். நடக்கிறான். இது நம்ம ஊர் திருவண்ணாமலை கிரிவலம் மாதிரி கிடையாது. ஒரு மலை, அந்த மலையை சுத்தி பிரதட்சணம் வர்றது அப்படின்னு கிடையாதான். கோவில் இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சாவதார மூர்த்தியை சேவிக்கிறதுக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு போய் இறங்கி நேரா பாண்டுரங்கன் தர்சனத்துக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி பாண்டுரங்கனை சேவிச்சாச்சு, தன் சந்திரபாகால குடிச்சாச்சுன்னு சொல்லி அடுத்த பஸ்ஸை பிடிச்சு ஊருக்கு வந்து சேருமா? அப்படி பண்ண மாட்டாங்களா இவங்க? பாண்டுரங்கனை நோக்கி நடக்கிற அந்த டிராவல் பண்ற அந்த பிரயாணம் பண்ற அந்த நேரமே அவங்களுக்கு ஒரு உத்வேகமான தருணம். அதுல நிறைய கீர்த்தனம் பாடுவா, ஆடுவா, ஓடுவா, ஒடியாடுவா, இலைப்பாருவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணி ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரின்னு சொல்லுவா. இந்த பரிமாறிக்கிற விதம் இருக்கு இல்லையா? இந்த பரிமாறிக்கிற விதம் எதுக்காக அப்படின்னா, ஹே பகவானே கிருஷ்ணா, பாண்டுரங்கா, உன் திருவடியை நான் தரிசிக்கணும், உன்னை நான் பார்க்கணும்பா, உன்னை பார்த்து ஆறாமற நான் கொஞ்சம் வேண்டாமா?
உன்னுடைய அழகான அந்த ரூபத்தை நான் கண்ணார காண வேண்டாமா? உன்னை நான் கண்ணார கண்டு காதார உன் கதையெல்லாம் கேட்டு உன்கிட்டயே நான் இருக்க வேண்டாமா? ஆஜி சம்சார சுஃபல ஜலகே மாயே தேக்கியலே பாய விட்டோபாச்சே. आजी संसार सुफल जलगे माये देखियले पाय विठोबाचे. तो मजवावा तो मजवावा तो मजवावा तो मजवावा तो मजवावा तो मजवावा वेलो वेलाम बाबा पांडुरंगा. बापर कुमादेवी वरु बापर कुमादेवी वरु बापर कुमादेवी वरुण विशंबे सर्वता निवृत्तिने तत्वथा सांगितले निवृत्तिने तत्वता सांगितले. आजी संसार सुफल जलगे माये देखियले पाय विठोबाचे. देखियले पाय विठोबाचे. विठ्ठल रखुमाई जय जय विठोबर कुमाई. 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 आजी संसार सुफल जलगे माये देखियल पाय விட்டோபாச்சே. இந்த அழகான கீர்த்தனத்துல சொல்றார் பாண்டுரங்கா, என்னுடைய இந்த உலக வாழ்க்கையானது இன்னைக்கு சபலமாயிடுச்சு. எப்படி தெரியுமா? எப்படி சபலமாயிடுச்சு தெரியுமா? நான் தான் உன்னுடைய திருவடியை பிடிச்சிட்டனே. ஆஜி சம்சார சுபல ஜலகே மாயே देखियले पाय விட்டோபாச்சே. கே மாயே, அம்மா நான் சொல்றத கேளுங்க எல்லாரும். என்னுடைய இந்த உலக வாழ்க்கையானது சபலமாயிடுச்சு. நான் யாரை பிடிச்சுக்கிட்டேன் தெரியுமா? நானு பாண்டுரங்கனுடைய திருவடியை பிடிச்சுக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க, ரூப சௌந்தரியத்துல உருகி 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 காதலிக்கிற நம்ம ஞானேஸ்வர மாவுளியுடைய இந்த ரசமானது எப்படி ஒரு ஒரு உருவத்தை, ஒரு பர்சனலிசம நிராகரிக்கிற ஒண்ணா இருக்கும். கிருஷ்ண பக்திக்கு ஆதாரம்னு சொல்லலாம் இவருடைய இந்த கீர்த்தனம். ஆஜி சம்சார சுஃபல ஜாலேகே மாயே தேகியலே பாய விட்டோபாச்சே. நான் இங்க சம்சாரம்னு சொன்னது படுற கஷ்டம்னு கிடையாதுப்பா. படுற கஷ்டம்னு கிடையாது. உலகத்துல பிறந்தியா, அம்மா வயிற்றுல இருந்து வந்துட்டியா, இப்ப நீ இருக்க இல்லையா, உன்னுடைய இந்த இருப்பு, நீன்னு ஒருத்தர் இருக்கல்ல, நான் இப்ப ஒருத்தர் இருக்கேன் இல்லைங்க, இந்த இருப்பே சம்சாரம் தான். தனியா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பெரிய தனவானா இருந்தாலும் அவன் சம்சார கடலில் தான் இருக்கிறான். அவன் ரொம்ப குஷ்டம் அனுபவிச்சு ரொம்ப தரித்திரனா இருந்தாலும் அவனும் சம்சார கடலில் தான் இருக்கிறான். இந்த சம்சார கடல்ல இருந்து தாண்டறதுக்கு என்ன வழியா? என்ன வழி? எல்லாத்துக்கும் அபயம் அபயம்னு சொல்றதான் பாண்டுரங்கனுடைய திருவடி. கிருஷ்ணருடைய திருவடி அபயம் அபயம்னு சொல்றதான். அதனால அந்த திருவடியை நான் பிடிச்சிட்டேன். அதனால சொல்றேன், இதை விட ஒரு சிறந்த அபயம் தரக்கூடிய இடம் கிடையாது. ஸ்ரீமத் பாகவதத்துல
இதே விஷயத்த பாகவதம் சொல்றது. சமாஸ்ரிதயே பத பல்லவ ப்ளவம் மகத்பதம் புண்ணிய யசோ முராரேஹே பவாம்புதி வத்ச பதம் பரம் பதம் 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 யத் விபதாம் நதேஷாம். சமாஸ்ரிதாயே பத பல்லவ ப்ளவம் மகத்பதம் புண்ணிய யசோ முராரேஹே பவாம்புதி வத்ச பதம் பரம் பதம் 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 யத் விபதாம் நதேஷாம். பகவான் கிருஷ்ணனுடைய திருவடி, பாண்டுரங்கனுடைய திருவடி எப்படி இருக்கான்? ஒரு படகு மாதிரி இருக்கான். படகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாமரையாது. அந்த படகு தாமரையில போய் யார் ஒருத்தர் ஏறி உட்கார்றாங்களோ அவர்களுக்கு இந்த சம்சார கடல் அப்படின்றது ஒரு பசுவினுடைய அந்த கால் குழம்ப தாண்டுற மாதிரி தானா, அந்த குளம்படியை தாண்டுற மாதிரி தானா இது. அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமே கிடையாது இந்த சம்சாரத்தை தாண்டது. அவர்கள் என்னைக்குமே தான் முக்தி அடைஞ்சிட்டோம், தான் ஜீவன் முக்தர் ஆயிட்டோம்னு சொல்ல மாட்டான். இங்க ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படி சொல்லியிருந்தாருன்னா இங்க கொஞ்சம் ரசம் கம்மியா இருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணினேன்னா உன் திருவடியை அடைஞ்சிட்டேன்ப்பா. இன்னைக்குமே வைஷ்ணவ மரபில் இருக்கக்கூடிய யாருமே நான் பகவானை போய் பார்த்துட்டேன், எனக்கு பகவான் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பகவானுடைய திருவடி அடைஞ்சாச்சு, பகவானை சேவிச்சாச்சு அப்படின்னு தான் சொல்றது உண்டு இல்லையா? அதனால இங்க சொல்றார், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை சபலமாயிடுச்சு விட்டலா உன் திருவடி கிடைச்சனால. அடுத்தது சொல்றார், தோமஜவாவ தோமஜவாவா 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 வேலோ வேலாம் வாவா பாண்டுரங்க வேலோ வேலாம் வாவா பாண்டுரங்க. இங்க வாவான்னு தமிழ்ல வர்றதுன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு அந்த பாண்டுரங்கன் மட்டும் என்னுடையவனாக இருக்கட்டும், எனக்கு அந்த பாண்டுரங்கன் மட்டும் என்னுடையவனாக இருக்கட்டும். எப்படின்னா க்ஷணம் நேரத்திலையும் அந்த பாண்டுரங்கன் எனக்கானவனா இருக்கட்டும். எவ்வளவு அழகான வரி இல்லையா? நம்மளும் கோவிலுக்கு போய் சுவாமியை சேவிக்கும் பொழுது இந்த வரிய சொல்லில சேவிக்கணும். தோமஜவாவா தோமஜவாவா வேலோ வேலாம் வாவா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா, இந்த லோகத்துல நான் சம்பாதிக்கிற எவ்வளோ சொத்துக்கள், எனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகள், இதெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்காதே. வாழ்கிற காலத்திலேயே இதெல்லாம் நம்மளை விட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வாழும் காலத்துல எனக்குன்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நான் சொல்லிக்கணும்னா, நம்ம சம்பாதிச்ச பணத்தையோ நம்ம சம்பாதிச்ச உறவுகளையோ இல்ல நம்ம சம்பாதிக்கிற எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம சொல்லிக்க முடியாது, சொல்லிக்கவே முடியாது. யார சொல்லிக்க முடியும்? எனக்கு உறவுன்னு நீ மட்டும்தான். அதனால சொல்றாரு, நீ மட்டும்தான் எனக்கு, நீ மட்டும்தான் எனக்கு. தோமாஜே வாவா தோமாஜே வாவா வேலோ வேலாம் வாவா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா, ஒரு க்ஷணமும் எனக்காக நிக்கிறது நீ மட்டும்தான். பண்டரிபுரத்துல யாருக்காகப்பா பாண்டுரங்கன் நிக்கிறாரு? உனக்காக எனக்காக நிக்கிறார், எல்லாருக்காகவும் நிக்கிறார். இப்படி நிக்கிற அந்த பாண்டுரங்கனை ரசிச்சு ரசிச்சு சேவிக்கணும் இல்லையா? ரசிச்சு ரசிச்சு உருகி உருகி பிரார்த்திக்கணும் இல்லையா? இதத்தான் எக்ஸ்க்ளூசிவ் டிவோஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அனன்ய பக்தி. பகவான் கிட்ட போயிட்டு எனக்கு தனத்தை கொடு, தானியத்தை கொடு, முக்தியை கொடு, நிறைய சித்திகளை கொடுலாம் கேட்க கூடாது. தோமாஜ வாவா, எனக்காக நீ மட்டும் இருக்கணும், உனக்காக நான் மட்டும் இருக்கணும். கன்னடத்துல ஒரு கீர்த்தனம் ரொம்ப அழகா விஜய் விட்டலதாசர் பாடியிருப்பார். ரொம்ப அழகான கீர்த்தனம். என்ன கீர்த்தனம்னா, சதா என்ன ஹிருதயದಲ್ಲಿ ವಾಸಮಾಡೋ ಶ್ರೀಹರಿ ನಿನ್ನ ನಾನು ಬಿಡುವನಲ್ಲ ಎನ್ನ ನೀನು ಬಿಡಲು ಸಲ್ಲ, ಉನ್ನ ನಾನು ಬಿಡಮಾಟೆ ಎನ್ನ ನೀಯು ಬಿಡಕೂಡದು. ಸದಾ ಎನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡು ಶ್ರೀಹರಿ, ನಿನ್ನ ನಾನು ಬಿಡುವನಲ್ಲ ಎನ್ನ ನೀನು ಬಿಡಲು ಸಲ್ಲ. இந்த கீர்த்தனம் இந்த பதத்துக்கு ஒத்து வருது. எப்படி இருக்கணும்?
சததா ஸ்மரணேன. எப்படி இந்த தேனை ஊத்தும் பொழுது அதுல ஒரு பிசிறு இல்லாம அப்படி கீழே விழறதோ தாரையா, அது போல கிருஷ்ணா உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவானது எக்காரணத்தை கொண்டும் எதனை முன்னிட்டும் பிசிறு ஏற்பட்டுடக்கூடாது. எப்பையும் நான் உன்னை நினைச்சிட்டு இருப்பேன், என்னையும் நீ நினைச்சிட்டு இருக்கணும், என்னையும் நீ நினைக்கணுமே. திரிபுவன விபவஹேதவே அபியகுந்த ஸ்மிருதி ரஜிதாத்ம சுராதிபீர்விங்கிரியாத் ந சலதி பகவத் பதாரவிந்தாத் லவ நிமிஷார்த்தம் அபீச வைஷ்ணவாக்ரியாஹ. இந்த ஸ்லோகம் ஒரு வைஷ்ணவனுடைய லட்சணத்தை காண்பிக்கிறது. ஒரு வைஷ்ணவன் பாண்டுரங்கனுடைய திருவடியை இறுக கட்டி பிடிச்சிருக்கான், ஆலிங்கனம் பண்ணி நிற்கிறான். அப்படி இறுக பாண்டுரங்கனுடைய திருவடிய அணைச்சு இருக்கும் பொழுது ஒரு பெரியவர் வந்தார். டேய் தம்பி, உனக்கு நானு இந்த 3 உலகத்திலயும் இருக்கக்கூடிய எல்லா காசு பணத்தையும் கொடுக்குறேன், எல்லா சம்பத்துக்களையும் கொடுக்குறேன், கொஞ்சம் பாண்டுரங்கன் திருவடியை விடுறியா அப்படின்னா ஒரு வைஷ்ணவன் விட்டுருவானா? விட மாட்டான் இல்லையா மனசார. அப்படி கூட விட முடியாத திருவடி பாண்டுரங்கனுடைய திருவடி. ஏன்? பாண்டுரங்கனுடைய திருவடியை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பக்தனுக்கு, அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த பக்தி ரசத்துக்கு இந்த 7 உலகத்துல எதை ஈடு செஞ்சாலும் அது தகவே தகாது, தகவே தகாது. அப்படி நிற்கக்கூடிய அந்த பாண்டுரங்கன் யாரு? பாபா ரகுமா தேவி வரு ந விஷம்பே சர்வதா நிப்ருதீன தத்வதா சாங்கீட்லே. நிவிருத்திநாதர் ஞானேஸ்வர் மகாராஜுடைய அண்ணன். பாடும் பொழுதே நிவிருத்தி ஞானதேவ சோபான முக்தாபாய் ஏகநாத நாமதேவ துகாராம் அப்படித்தானே பாடுறது உண்டு. இவனுடைய சரித்திரம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அந்த நிவிருத்திநாத் மகாராஜ் ஞானேஸ்வர் மகாராஜுக்கு மாவுலிக்கு குரு, கூட பிறந்த அண்ணனே குரு. நாத்த சம்பிரதாயம்னு நிவிருத்திநாத் மகாராஜுடைய சம்பிரதாயம் நாத்த சம்பிரதாயம். அதனால ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார், பாப்பரகுமா தேவி வருண விஷம்பே சர்வதா நிவிருத்தீன தத்வதா சாங்கீட்லே. என்னுடைய குருநாதரான நிவிருத்திநாதனுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கும் பொழுது எதுதான் சாத்தியம் இல்லை, எதுதான் சாத்தியம் இல்லை. குருவினுடைய திருவடியில நம்பிக்கை இருக்கணும். குருன்னு ஒருத்தர் இருக்கணுமே. குருன்னு ஒருத்தர் இல்லாம தான் தோன்றித்தனமா நாம பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு போனா அந்த பக்தியை பகவான் அங்கீகரிக்கிறானா இல்லையான்றதை காட்டிலும் நாம எங்கேயாவது புதருக்குள்ள விழுந்துடக்கூடாது இல்லையா? அதனால சொல்றேன், அந்த ருக்மிணி தேவியுடைய நாதன் ஒரு நாளும் என்னை கைவிடுறது கிடையாது. ஏன் அப்படின்னா நிவிருத்திநாத் மகாராஜுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கு அப்படின்னு இந்த அழகான இந்த அபங்கத்துல சொல்றார். இன்னையிலிருந்து வார்க்கரையில எல்லா பக்தர்களும் பண்டரிபுரம் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவா. அதிகபட்சமா நாசிக் பக்கத்துல திரையம்பகேஸ்வர்ல இருந்து அங்கதான் நிவிருத்திநாத் மகாராஜுடைய சமாதி இருக்கு. அங்க இருந்து நடக்க ஆரம்பிப்பா 450 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பைட்டன்ல இருந்து ஏகநாத் மகாராஜ், தெஹூல இருந்து துகாராம் மகாராஜ், ஆலந்தில இருந்து ஞானேஸ்வர் மகாராஜ், இவங்க எல்லாருடைய திருவடிகளையும் பாதுகையா பல்லக்குல வச்சு சுமந்துட்டு மாட்டு வண்டி பூட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டி அப்படி கிளம்புவா. அவர்களுடைய அந்த நியமத்துக்கு நம்ம பக்கத்துல கூட போக முடியாது. ஏன்னா அந்த வார்க்கரையில போகக்கூடிய பக்தர்கள் கிடைக்கிற இடத்துல தூங்கிடுவான், கிடைக்கிறத சாப்பிட்டுருவான், ஆனா ஆகார நியமத்தோட இருப்பான். இப்படி எல்லாம் இருந்து நம்ம தான் வார்க்கரை போறோமே, நம்ம தான் நடந்து தானே போறோம், எப்ப வேணா எந்திரிச்சுக்கலாம் இல்லையா? ரெஸ்ட் எடுத்தாலும் காலையில 3 மணிக்கு எழுந்திருச்சு ஒரு குளிர் தண்ணியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு கையில தாளத்தை எடுத்துருவோம். நல்லா கனமான தாளமா இருக்கும். அந்த தாளத்தை எடுத்து ராம் கிருஷ்ண ஹரி ஹரின்னு பஜனை பண்ண ஆரம்பிச்சிருவா, அபங்கம் பாட ஆரம்பிச்சிருவா.
திரும்பியும் பண்டரிநாதனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவான். எங்கேயோ எப்பயோ பல பேர் கொடுத்த ஹரிக்கதையில நம்ம சிரவணம் பண்ணினது உண்டு. என்னன்னா, கை இல்லாம கால் இல்லாம கூர்மதாசர் நடந்து நீங்க எல்லாம் ஒரு முறை மகாராஷ்டிரத்துல முக்கியமா பூனேல ஆலந்திக்கு வரணும். ஏன்னா எல்லாருக்கும் நடு ஆதார மையம் யாருன்னா ஞானேஸ்வர் மகாராஜ் தான். மாவுலினா அம்மான்னு அர்த்தம் இல்லையா? இந்த பதத்துக்கு சமமான பதம் லோகத்துல உண்டா? அம்மான்ற பதத்துக்கு. அப்படிப்பட்ட ஞானேஸ்வர் மகாராஜுடைய திருவடியை சுமந்துதான் எல்லாரும் ஆரம்பிப்பா பாண்டுரங்கனை நோக்கி. இங்க நாங்க பார்க்கிறோம், கண்ணார பார்க்கிறோம், கை இல்லாம கால் இல்லாம, 2 கைகள் இல்லாம 2 கால்கள் இல்லாம, இன்னைக்கு கூட தான் 2 கையால நடந்து போற பக்தர்களை பார்க்க முடியுது. சேரா இருக்கு, சகதியா இருக்கு, ஒரு கிளீன்லினஸ் கிடையாது, ஒரு எதுவும் கிடையாதுன்னு லௌகீக கண்ணோட்டத்துல வேணா நமக்கு பார்க்க தெரியறதை தவிர்த்து அவர்களுடைய பக்தி பாண்டுரங்கனுக்காக ஆழமா இருக்கு. காமத்தை நோக்கி நடக்கிற நான் எங்க, கிருஷ்ணனை நோக்கி நடக்கிற அவங்க எங்க? எல்லாரும் நடந்து போறான், தொப்பரையா நினைஞ்சிட்டே போறான். ஆனா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த விஷயம் இதையெல்லாம் உண்டு பண்றது அப்படின்னா, மேக்னெட் மாதிரி, காந்த மாதிரி பாண்டுரங்கன் நினைக்கிறான் இல்லையா? அவன் பிடிச்சு இழுக்கிறான். வா வா, நான் உனக்காக தான் நிக்கிறேங்க, நீ என்ன பார்க்க வராம வேற யார் என்ன பார்க்க வருவா? அதை சட்டுப்புட்டுன்னு வந்து பார்த்துட்டு போயிட மாட்டா, அதை ரசிச்சு ருசிச்சு பார்ப்பாளாம். குலாப் ஜாமுன் அம்மா செய்யறா வீட்டுல அப்படின்னா, அதை டக்குன்னு எடுத்து வாயில போட்டுட்டா அதனுடைய சுவை ஏதோ ஒரு அளவுக்கு தான். குலாப் ஜாமுனுக்காக நம்ம ஏங்கி அதை அம்மா செய்யறன்னு சொல்லி அதுக்காக அடுப்பாங்கரைக்கு உள்ளார போய் அந்த மாவை போட்டு பிசைஞ்சு அதுக்கு நடுவில் நாம 4-5 தடவை உள்ள எட்டி பார்த்து இப்படி எல்லாம் ஏங்கி 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 கடைசியா அந்த ஒரு குலாப் ஜாமுன் கிடைக்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமா சாப்பிடணும்னு கூட தோணாது. ஏன் அப்படின்னா, அந்த சுவையை நீ அந்த ஏக்கத்திலேயே நிறைய அனுபவிச்சிருக்க. அந்த ஏக்கத்துல அனுபவிச்ச சுவைக்கு சமமா இன்னும் 10 கிலோ நீ தின்னாலும் அது தகாது. ஏன்? உன்னுடைய ஏக்கமானது உனக்கு கொடுத்த அந்த சுவையானது நிதர்சனத்துல கூட உனக்கு அது கிடைக்காது. ஏங்கிறது தான் பக்தி. அந்த ஏக்கத்தை வளர்க்கறதுக்காகத்தான் இத்தனை சந்துக்கள் பகவான் கிருஷ்ணனை நோக்கி இவ்வளவு பெரிய ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். ஆஷாட ஏகாதசி அப்போ அதற்கு முதல் நாள் எல்லா பல்லக்குகளும் பண்டரிபுர எல்லையில கொஞ்சம் தூரத்துல போய் நின்னுக்கும். எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் பக்தர்கள் எல்லாரும் சுத்தி நின்று தன்னுடைய குருமார்களான ஸ்ரீ நிவிருத்திநாத், ஞானேஸ்வர் மகாராஜ், சோபான தேவர், முக்தாபாய், ஏகநாத் மகாராஜ், துக்காராம் மகாராஜ் இவங்க எல்லாருடைய பல்லக்குகளையும் உள்ள போக விட்டு அவங்களுக்காக பாண்டுரங்கன் நிற்பான். ஏன் பாண்டுரங்கன் நிற்கிறாங்க? எதுக்குன்னா, இத்தனை சந்துக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் பாண்டுரங்கனுக்கு ரொம்ப க்ளோஸா, இவங்களால தான் இவங்களை ஒட்டிக்கிட்டு வந்த பக்தர்கள் எல்லாரும் பாண்டுரங்கனை சேவிக்க வர. காந்தத்துல ஏதாவது ஒரு இரும்பு ஒட்டிக்கும் பொழுது சின்ன சின்ன துகள்கள் அந்த காந்தத்தை தான் போய் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த இரும்பை தொட்டாலே காந்தத்தினுடைய பிடிக்குள்ள அந்த துகள்கள் கூட வந்துடும். அது மாதிரி காந்தமா நிற்கக்கூடிய ரமா காந்தனா இருக்கக்கூடிய பாண்டுரங்கன்கிட்ட இந்த நிவிருத்திநாத், ஞானேஸ்வர் மகாராஜ் இவங்க எல்லாரும் போய் ஒட்டிக்கும் பொழுது அவங்களை பின்தொடர்ந்து போன எல்லா பக்தர்களும் அவங்க திருவடியை பிடிச்சுப்பாங்களாம். யாருடைய திருவடிய? இந்த சந்துக்களுடைய திருவடிகளை பிடிச்சுக்கும் பொழுது அவர்களும் அந்த பாண்டுரங்கனுடைய அந்த காந்த வலைக்குள்ள வந்துடுறாங்க. நாமளா போய் பகவானை பிடிச்சு கரையிறதுலாம் எங்கேயாவது நடக்குமா? பெரிய சமுத்திரத்தை பார்த்து ஒரு பூனை சொன்னுச்சா, நான் என்னுடைய நாக்காலே நக்கி நக்கி இந்த இவ்வளவு பெரிய சமுத்திரத்தையும் குடிக்க போறேன் அப்படின்னுச்சான். பூனை நக்கினது வாஸ்தவம், உண்மைதான். அது குடிச்சது வாஸ்தவம், உண்மைதான். ஆனா முழு சமுத்திரத்தையும் அதால குடிக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு கேள்விக்குறிலாம் வேண்டாம், அது முடியாத விஷயம். சாமான்யமா இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பகவானை போய் அடையணும் அப்படின்றது இப்படி ஹரிக்கதையில வேணா அது வாஸ்தவமான விஷயமா இருக்கலாம். சிரவணம் பண்ணக்கூடிய உங்களுக்கும் இது வாஸ்தவமானதா இருக்கலாம். பொதுவாகவே பகவானுடைய கதை, லீலைகளை எல்லாம் கேட்கும் பொழுது அந்த க்ஷண நேரத்துல நிமித்த வைராகியம் உண்டாகிறது
அது ஒரு சாதாரணமா ஏற்படக்கூடிய விஷயங்கள். அதற்கப்புறம் லௌகீகத்துல நம்ம ஈடுபடும் பொழுது நம்ம பழைய பழைய குருடி கதவை திறடின்னு ஏதோ சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி நம்ம பழைய போல நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவோம். அப்படியெல்லாம் போகாம எப்பயுமே பகவானுடைய திருவடியிலேயே இருந்து இந்த வாழ்க்கையையும் உஜ்ஜீவனம் அடைய செஞ்சு மீண்டும் அந்த பகவானுடைய திருவடிக்கே போகணும் அப்படின்றது எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா, இந்த சந்துக்களுடைய திருவடியை பிடிச்சு அவங்களுடைய வழியில அவங்க கூட அவங்க வழி காட்டிட்டாங்கன்னு தனியா போயிடக்கூடாது, அந்த சந்துக்களையே பின்னாடி தொடர்ந்து போயிடணும். அப்படி போனா நமக்கு ராஜ பாட்டையான அந்த காந்த வலைக்குள்ள, அந்த பகவானுடைய அந்த சன்னிதானத்துக்குள்ள நாமும் போயிடலாம். இதற்கு நிதர்சனமான உண்மை யாரு அப்படின்னா பாண்டுரங்கன். பாண்டுரங்கன் எப்பேற்பட்ட தெய்வம்? மற்றைய கிருஷ்ணஸ்வரூபங்களை எல்லாம் கூட நீ போய் பாரு, எல்லா சுவாமியும் ஒன்ன தேடி வராது, நீதான் சுவாமியை தேடி போகணும், நீதான் சுவாமியை தேடி போகணும். ஆனா நம்ம ஊர் பெருமாள் கோவில்லையே கிருஷ்ணஸ்வரூபமா இருக்கக்கூடிய எம்பெருமான நீங்க எங்கேயாவது போய் பார்க்கணும். அப்படி போய் சேவிக்கிற கிருஷ்ணஸ்வரூபமான திருக்கோயில்கள்ல பெருமாள் ஒன்ன தேடி வருவார். உதாரணம் சொல்லட்டா, ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் இருக்காரா, சாக்ஷாத் கிருஷ்ணர், 4 கைலாம் இல்லைங்க, 2 கை தான் பெருமாளுக்கு. அழகா கொழு முழுக்குன்னு படுத்திருப்பார். அவர் நம்பெருமாளா என்னதான் நம்பெருமாள ராமர்னு நிறைய பேர் பாடினாலும் உள்ள இருக்கக்கூடிய மூல விராடத்துடைய உற்சவர் தானே இவர். அவர் வெளியில ஒவ்வொரு வீட்டுக்கும் தேடி 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 மண்டகப்படி பார்க்கறதுக்காக எங்கெங்கயோ போவார். எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு பந்தலு கீழே ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துருப்பாரு. எதுக்குடா இங்க ஒரு நாள் பூரா உட்காந்துருக்காருன்னா, அந்த ஊர்ல யாரோ ஒரு வெட்டியான அவர் வந்து பூஜை பண்ணி, இப்படி எத்தனையோ பேர் தேடி அவர் போறார். ஜெகநாதத்துல கிருஷ்ணனா இருக்கக்கூடிய பகவான் இதுக்குன்னு தனியா ஒரு உற்சவத்தையே ஏற்படுத்தி ரதத்துல ஏறி பக்தர்களை பார்க்க போறார். விருந்தாவனத்துல சொல்லவே வேணாம், அது கோவிலேயே தங்காது. ஆனா பாண்டுரங்கன் எப்படின்னா, தனக்குன்னு ஒரு கோவில் கட்டி தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் பண்ணி அந்த கோவில் கோபுரம் உலகறிய பெரிய, எவ்வளவு பெரிய கோவில் கோபுரத்துக்கு நான் இருக்கேன் பாருன்னு இல்லையா பாண்டுரங்கன். அந்த கோயிலே யாருக்காகன்னா பக்தர்களுக்காக ஒரு கோயில். என்னையே நினைச்சு எனக்காகவே உருகக்கூடிய ஜீவன்கள் வர்றதுக்கு ஒரு இடம் வேண்டாமாப்பா? அவங்கெல்லாம் வந்து புழங்குறதுக்கு ஒரு உறவுகள் வேண்டாமா? அதுக்காக நான் ஒரு இடம் வச்சிருக்கேன். அவங்க குளிக்கிறதுக்காக இங்க ஒரு ஆறு ஓடுறது, அவன் என் தங்கச்சி தான், பீமா நதி ஓடுறது. அதுக்கப்புறம் அங்கேயே ஜிலு 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 ஜிலுன்னு இலைப்பாடுறதுக்காக நல்ல சோலைகள் இருக்கு பக்கத்துல, கோபாலபுரம். அப்புறம் என்ன வந்து பார்த்து நல்ல வாயார என்ன புகழ்ந்து பாட வேண்டாமா? அதுக்காக நாம சங்கீர்த்தன மண்டபம். இப்படி தன்னுடைய பக்தர்களுக்காக ஒரு சாம்ராஜ்யம் அமைச்சு, அந்த சாம்ராஜ்யத்துல ஒரு சின்ன இடத்துல 2 கைய இடுப்புல வச்சுட்டு, வாங்க நம்ம எல்லாம் விளையாடலாமா அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் பண்டரிபுரத்துல பாண்டுரங்கனுடைய திருக்கோலம். அப்படிப்பட்ட பாண்டுரங்கனை மனதார பிரார்த்தனை பண்ணி காலார அவனுடைய அந்த சன்னதியை நோக்கி நடந்து வாயார பாடுறதுக்கு ஒரு திருவிழா. அந்த திருவிழாவை தான் ஆஷாட ஏகாதசின்னு சொல்றது. நம்ம தமிழ்ல ஆஷாடம்னா ஆடி மாசம். ஆடி மாச ஏகாதசியில எம்பெருமான் சயனத்துக்கு போறார், அதாவது தூங்குறதுக்கு போறார். அவர் திரும்பியும் எழுந்திருக்கிறது கார்த்திகை ஏகாதசியில. அதனாலதான் இந்த இடைப்பட்ட 4 மாசம் நமக்கு சாதுர்மாசிய விரதம்னு சொல்றது. துகாராம் மகாராஜோ ஞானேஸ்வர் மகாராஜோ இந்த யாத்திரையை எப்படி பண்ணினான்னா, 6 மாசம் இங்கிருந்து இப்படி, இந்த 6 மாசத்துல 3 மாசம் இங்கிருந்து போவா, திரும்பியும் அங்கிருந்து இங்க ஒரு 3 மாசம் வருவா. இந்த வாரக்கறி அப்படின்றது ஏதோ நடக்கிறது கிடையாது. எனக்கு நல்லது பண்ணி கூட, நான் 4 கிலோமீட்டர் நடக்கிறேன், எனக்கு நல்லது பண்ணி கூட, நான் 20 கிலோமீட்டர் நடக்கிற பிரார்த்தனை பத்ததி இங்க கிடையாது. இங்க பத்ததியே என்னன்னா, பாண்டுரங்கா நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், என்ன உன்னை நினைக்க வச்சிருக்கியே, நீ இருக்கன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கேன், நான் உன்னை நம்ப கூட இல்ல, நீ இருக்கிறன்னு எனக்கு தெரியறதே, இந்த ஒரு விஷயத்துக்காக உன்னை பாக்குறதுக்காக நான் வரேன். லட்சம் மக்கள் வந்து திரளுவான். அந்த குட்டி குஞ்சு பாண்டுரங்கனுடைய திருவடி
நீங்க நேர்ல போய் சேவிச்சா தெரியும். அது தேஞ்சிருக்குன்னு நினைக்க கூடாது. அத்தனை பக்தர்களுடைய ஆவலையும் அத்தனை பக்தர்களுடைய பிரார்த்தனையையும் அந்த திருவடி வாங்கியிருக்கு. அது வாங்கியிருக்கனாலே எனக்கு பாண்டுரங்கனுடைய திருவடியை அடியேனுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தோணும்னா, ஏதோ நாக்கு ரெண்டு நாக்கு அப்படி நீட்டி வச்ச மாதிரி இருக்குமா எனக்கு இருக்கும் பார்க்க. ஏன் அப்படி இருக்குன்னா, அத்தனை பக்தர்கள் வந்து தொடும் பொழுது பாண்டுரங்கன் எப்படி ஒரு குழந்தைகிட்ட எதையாவது கொண்டு போனா அது என்னத்தை கொண்டு போறோன்னே பார்க்காம நாக்குல சுவைக்கணும்னு நினைக்குமோ, அது போல இந்த பாண்டுரங்கனுக்கு இந்த பக்தர்களுக்கு என்னதான் பித்து பிடிச்சு போச்சோ, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் ஜெய் 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 ராம் கிருஷ்ண ஹரி இப்படின்னு சொன்னா எல்லாம் பித்து பிடிச்சு போய் ஆடுதுங்களே, என்னதான் இருக்கு இந்த நாமத்துல அப்படின்னு பாண்டுரங்கனுக்கு ஒரு வினா. அதனால இந்த பக்தர்களுடைய ஏதாவது ஒரு ஸ்பர்ஷத்தை நம்ம சுவைச்சா நமக்கும் அந்த பித்து பிடிச்சிடாதான்னு குழந்தை மாதிரி நாக்க நீட்டி நீட்டி நம்ம போய் அவன் திருவடியில இப்படி கை வைக்கும் பொழுது அந்த கையை நக்கி பார்ப்பானா பாண்டுரங்கன். அப்படி இருக்கும் பாண்டுரங்கனுடைய அந்த குஞ்சு திருவடி. அப்படிப்பட்ட பாண்டுரங்கனை இந்த ஆஷாட ஏகாதசியில இந்த வாரக்கறி, அதாவது நடந்து போறது அப்படி கிடையாது இதுக்கு அர்த்தம். இதுக்கு ரசமான அர்த்தம் என்னன்னா, அவனை எக்ஸ்க்ளூசிவா தனிப்பட்ட முறையில பிரத்யேகமா ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு உருகி உருகி நாம அவரை சுவைக்க அவர் நம்ம சுவைக்க இது ஒரு சுவை திருவிழா, நாம சுவை திருவிழா. இதுக்கெல்லாம் ஆதாரம் பீஜம் யாருன்னா ஞானேஸ்வர் மாவுளி. ஞானேஸ்வர் மகராஜ் இல்லைன்னா இந்த வாரக்கறி சம்பிரதாயமோ பாண்டுரங்க பக்தியோ கிடையாது. ஞானேஸ்வர் மகராஜுக்கு முன்னாடி எத்தனையோ பக்தர்கள் பாண்டுரங்கனை பூஜித்திருந்தாலும் ஆதிசங்கராச்சாரியரே பகவத் பாதால் பாண்டுரங்கனை பாடியிருக்காரு, வாயார மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. பஜே பாண்டுரங்கம், பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பாடியிருக்காரு. ஆனா ஏன் ஞானேஸ்வர் மகராஜ முன்னிட்டு எல்லாரும் போறாங்க அப்படின்னா, ஞானேஸ்வர் மகராஜ் சித்தாந்தம் ரீதியா பொய்க்கல, சம்பிரதாய ரீதியா எதையும் ஏற்படுத்தல. சாக்ஷாத் பிரேமைய பகவான் நாமத்தை நோக்கி எப்படி வளர்க்கறதுன்னு காட்டி தானும் அதுல வாழ்ந்து நமக்கெல்லாம் இந்த பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரை நோக்கி வந்தவர் தான் ஏகநாத் மகராஜ், அவரை நோக்கி வந்தவர் தான் துக்காராம் மகராஜ், சமகாலத்திலேயே இருந்தவர் தான் நாமதேவர் ஜனாபாய், இன்னும் பல சந்துக்கள் உண்டு. அதனாலதான் ஞானேஸ்வர் மகராஜ் இந்த ஆனந்தி கஷேத்திரத்தை நடுநாயகமா வச்சு பண்டரிபுரத்தை நோக்கி அவ்வளவு ஜனங்கள் இன்னைக்கு கோடி 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 கோடியா கிளம்புறாங்க. என்னைக்குமே ஒரு அற்புதமான வரி சொல்றது உண்டு, கர்வமும் கிருஷ்ணனும் ஒரு சேர என்னைக்கும் இருக்க மாட்டாங்க. கர்வம் இருக்கிற இடத்துல கிருஷ்ணன் இருக்க மாட்டான், கிருஷ்ணன் இருக்க இடத்துல கர்வம் இருக்காது. ரெண்டும் தனித்தனி எக்ஸ்க்ளூசிவானது. ஏன் தனித்தனி எக்ஸ்க்ளூசிவானது? கோபிகைகள் எல்லாருக்கும் கிருஷ்ணன் கிடைச்சிட்டான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு மமதை ஏற்பட்டுச்சு. உடனே கிருஷ்ணன் அந்தர்தானம் ஆயிட்டான். உடனே கோபிகைகள் எல்லாரும் தேடுறான். बागों में ढूंढा, बगीचे में ढूंढा, बता तो बिहारी कहाँ हो यमुना के. நான் உன்னை எங்கெங்கயோ தேடுறனே, நீ எங்க போன? நான் யமுனையில வந்து உன்னை பார்த்தேன், அங்கேயும் நீ இல்ல. மதுவனத்துல வந்து பார்த்தேன், அங்கேயும் பாட்டு சத்தம் கேட்கல. ந முரளி சுனாயே ந தும் சாமனே ஆயே, ந முரளி சுனாயே ந தும் சாமனே ஆயே, बता तो बिहारी कहाँ हो बता तो बिहारी कहाँ हो. அந்த மாதிரி கர்வம் ஏதும் இல்லாம ஏக்கத்தை மட்டுமே அடிப்படையா கொண்டு
பண்றது தான் கிருஷ்ண பக்தி, பாண்டுரங்க பக்தி.